வந்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வேண்டியது, அதே வெளிநாட்டுல இருந்து செஞ்சு ஆக ஓகோன்னு சொல்ல வேண்டியது. நம்முடைய வாழ்நாள் வச்சு என்ன தெரியுமா, இவனாவது பூட்ஸ் போட்டவன்ட்டு வேலை பார்க்க வேண்டியது. இந்தியாங்கிற நாடு வந்துட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு குழந்தைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விற்பனை சாலையாக இருக்கு. இந்த ஐரோப்பிய நாட்டுல நமக்கு என்ன பெருமை தெரியுமா, அந்த நிறுவனத்துல சிஇஓ வந்துட்டு இந்தியாக்காரன், இந்த நிறுவனத்துல சிஇஓ இந்தியாக்காரன், இந்த நிறுவனத்துல சிஇஓ இந்தியாக்காரன். எந்த நிறுவனத்துல முதலாளி இங்க இந்தியாக்காரன்? ஒரு நிறுவனத்தை நடத்துவது அளவுக்கு உனக்கு அறிவு இருந்தா கூட நீ ஒரு நிறுவனத்தை தொடங்க மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கேன்னா உன்னோட பெரிய அடிமை அந்த உலகத்துல இருக்க முடியுமா? இதை எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா நம்முடைய கல்வி முறையிலிருந்து உருவாக்கி இருக்காங்க. 1825 ஆண்டு வரைக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தனி கல்வி முறை இருந்தது. அதற்கு பின்னாடி மெக்காலே அந்த கல்வி முறையை கொண்டு வர்றப்ப என்ன சொல்றாருன்னா, நிறத்தாலும் உடலாலும் இந்தியர்களாகவும் மனதால் ஐரோப்பியர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு புதிய இனத்தை நாம் உருவாக போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற அந்த காலகட்டம் வரைக்கும் இந்தியா வந்துட்டு ஐரோப்பிய ஆதிக்கத்தை ஏத்துக்கல, மற்றவங்களை அயல்நாட்டியராக தான் பார்த்தாங்க. இன்னைக்கு நாம் வந்துட்டு நம்ம யார் வந்து ஆட்சி செய்தார்களோ அவர்களுக்கு கீழே வேலையை பார்க்கக்கூடியது. நம்ம ஒரு நாட்டுக்கு வரலாம், வாழலாம், வளரலாம், ஆட்சி செய்யலாம். ஒரு நாட்டுல ஒரு தொண்டை வேலை பார்க்கிறேன்றத பெருமிதமாக சொல்லக்கூடிய ஒரே மனநிலை வந்து நம்ம கிட்ட இருக்குங்க. இந்த மனநிலை வீழ்த்தப்படும் வரை நாம வந்து மேல வர முடியாது. நமக்கு உண்மையிலேயே சூடு சோரணை ஒரு காலத்தில் இருந்தது என்பதையாவது நமது குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா ஒரு மக்களை நீங்க வந்து மேல கொண்டு வரணும்னா மன எழுச்சிங்கிறது மிக மிக அவசியமானது. ஒரு மனிதனிடம் அனைத்து செல்வமும் இருந்து ஒரு ஆழ்மன எழுச்சி மட்டும் இல்லாட்டி அவன் ஒண்ணும் இல்லாம போயிடுவான். ஒரு மனுஷன் கிட்டக்க எதுவுமே இல்லை, ஆனா தனக்கு வந்துட்டு ஒரு அறிவு இருக்கு, தனக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, தனக்குன்னு ஒரு பாதை இருக்குது, தனக்குன்னு ஒரு பயணம் இருக்குது, தனக்குன்னு ஒரு கடந்த காலம் இருக்குது, அவனாலேயும் முடியும்னு அந்த மனிதன் நினைக்கின்ற பொழுது அவனுடைய வெற்றியை இந்த உலகத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நமது குழந்தைகளை நாம் வளர்க்கிறோம், வாழ வைக்கிறோம். ஆனால் அது வேலைக்காரர்களாகவா முதலாளிகளா என்பது நாம் அவர்களுக்கு சொல்லித்தர கூட நம்மளோட வரலாறுல தான் இருக்கு. அதனால் பெற்றோர்களே நீங்களும் வரலாற்றை படிங்க, உங்க குழந்தைங்களுக்கு படிப்பீங்க. நமது வேர்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலையை அவர்களுக்கு கடத்தவில்லை என்றால் இந்த தாவரம் அடியோடு அழிவதை யாருமே தடுத்து விட முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பளித்த